ரகு, நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அப்படின்ற இடத்தில் அவர் சொல்வது வந்து ஒரு முனையில திமுக அணி தயாரா இருக்காங்க, களத்துல இருக்கிறாங்க அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட நம்ம அதை ஓட்டா கூட ஆதரவா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். மறுமுனையில தான் காட்சிகள் மாறுது. அது எப்படின்றதுன்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு எதுக்கு தயாரா இருக்கு? விஜய் வந்து திமுக தயாரா இருக்கா? ஏடிஎம்கே கம்பேக் கொடுப்பாங்களா? விஜய் வந்து ஒரு மிராக்கிள் ஏற்படுத்துவாரா? இந்த விஷயத்த வந்து நம்ம கடந்த ஒரு வருடமா பேசிக்கிட்டு இருக்கோம், அலசி காய போட்டோம். ஆனால் இப்போ எலிஃபெண்ட் இந்த ரூம் நான் வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸ்ன்னு சொல்லுவேன். திரு ஸ்டாலின், முதலமைச்சர் திரு ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த ப்ரோக்ராமை பார்த்தா மனசாட்சி படி அவங்க இது ஃபீல் பண்ணணும். 31 வருடங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியை ஏடிஎம்கே, தமிழர் பெருமை கீழடியில் வந்து நாங்கள் அவ்வளோ செஞ்சுருக்கிறோன்னு சொல்கிற திமுக, சிலப்பதிகாரத்தை பற்றி திரு ஸ்டாலினோட அப்பா அவ்வளோ பேசியிருக்கிறாரு, அண்ணாவும் அவ்வளோ பேசியிருக்கிறாரு. வெக்கக்கேடாக இருக்குதுங்க. அதாவது இந்தியாவிலேயே இந்த அளவுக்கு பணம் வந்து ஓட்டுக்காக கொடுக்கப்படுற ஒரு மாநிலமாக இருக்குது. மற்ற இதுலலாம் நீங்கள் ஜிடிபியை பாருங்கள், பொருளாதார வளர்ச்சியை பாருங்கள், நீங்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை பாருங்கள் அப்படின்னு பேசுகிற நம்ம ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ மோசமாக படு மோசமாக இருக்கிறோம்? வெக்கக்கேடாக இருக்குது. 5000ன்றாங்க, 4000ன்றாங்க ஒரு ஓட்டுக்கு. நினச்சி பாருங்க நீங்கள். அதாவது 8000 ரூபா 10,000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஓட்டுக்கு 5000 கிடைச்சதுன்னா அவர் வாங்காம இருப்பாரா இல்லையா? இதுல ரகு, இப்ப திமுக அதிமுகன்னு சொல்றீங்க, இப்ப பல கட்சிகள், நாம் தமிழர் நீங்களாக நமக்கு கிடைச்ச தகவல் படி சொல்றேன், அது விவாதத்திற்குரியதுதான், மற்ற எல்லா கட்சிகள்லையுமே வலுத்தவர்கள் பணம் கொடுக்குறாங்கன்ற கம்ப்ளைண்ட். அதுல யாருக்குமே நான் கிளீன் ஷீட் கொடுக்க விரும்பல. அவங்க ஆட்சியில இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் கொடுப்பாங்க, யாருக்குமே கொடுக்க வேண்டாங்கிற எண்ணம் இல்ல. கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருக்கும், அதாவது பணம் இருந்தா, நீங்க சொன்னது கரெக்ட், பணம் இருந்தா, ஒரு பணக்கார வேட்பாளர் இருந்தா அவர் எந்த கட்சியில இருந்தாலும் கொடுக்கறது சரி. அதை பத்தி எந்த விதமான அவங்களுக்கு வந்து ஒரு கூச்சமே இல்லை. நம்ம கொடுக்கறது தப்பு. இது எங்கேருந்து வந்த பணம்? இப்ப நீங்க ஆட்சியில இருந்தவங்க கொடுத்தாங்கன்னா யார் சம்பாதிச்ச பணம் அது? யார் வீட்டு பணம் அது? எப்படி கொடுப்பீங்க நீங்க? நீங்க வந்து விஜய் ரசிகர்களை தற்கூரின்னு சொல்றீங்க, இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்களா? அவங்க யாரு? அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்களா? அது என்ன பெருமையா? அது இப்போ கேரளால எலெக்ஷன் முடிச்சிருக்குங்க, பணம் கொடுத்தது எங்கேயாவது வந்ததா? அந்த சோபா சுரேந்திரன் பாலக்காடு வேட்பாளர் ஒரு வயசானவர்கிட்ட கை கொடுத்தாங்க, அதுல பணம் வந்துருச்சான்னு ஒரு நாள் ஃபுல்லா டிபேட் பண்ணாங்க. அதை அவங்க வந்து ஒரு ஒரு அவமானமா நினைக்கிறாங்க. பணம் வாங்குறது, ஓட்டுக்கு பணம் வாங்குறத அவமானமா பக்கத்தில் இருக்கிற கேரளா நினைக்குது. நம்ம ஆஹா ஓஹோ நாங்கள் எங்களோட பெருமை தெரியுமா, கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடியே தோன்றுது எங்க தமிழர் இனம், எங்க மொழி அப்படின்னு நம்ம பேசுற ஒரு மாநிலம் இதே மாதிரி பண்ணலாமா? இத வெக்கமே இல்லாம செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே, கவலையே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்களே. பணம் தான், பணத்துக்கு தயாராகி இருக்காங்க, அப்படிதான் கொண்டு வந்து வாக்காளர்கள். விஜய் நீங்க பாருங்க, நீங்க ஆக்சுவலா இந்த டிபேட் அதுவா இருக்குன்னு நான் சொல்றேன். எலிஃபென்ட் இந்த ரூம், வாக்குக்கு பணம் வாங்கும் அவல நிலைமை. நான் திமுக அதிமுக ஏன் சொல்றேன்னா அவங்க ஆட்சியில் இருந்ததுனால பலமா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட கடனையை அடைச்சிடலாம் போல இருக்கு இவங்கள்ட்ட பணத்தை வாங்கினா. யார் வீட்டு போனாங்க? எப்படி கொடுப்பீங்க நீங்க? ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய் எப்படிங்க கொடுக்க முடியும்? 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, 1.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, எப்படி கொடுப்பீங்க நீங்க? திட்டம் போட்டு கொடுக்குறீங்க, அதை பத்தி எந்த கூச்சமும் இல்லை. திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு இது அவங்க மனசு வந்து வேதனைப்படலையா, வெக்கப்படல? ஏன் நம்ம தமிழ்நாடு பெருமை பேசுற நம்ம இதை பத்தி ஏன் கவலைப்படலையே அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க? எந்த மாநில, கேரளால ஏன் நடக்கல, தமிழ்நாடு ஏன் நடக்குது? நீங்க யூபியை பாரு, பீகாரை பாருன்றீங்கல்ல, ஏன் வந்து நீங்க கேரளாவை பார்க்க மாட்டேங்கிறீங்க? எப்படி நீங்க வந்து ஏழை மக்களும் தப்பு. இத வந்து மாத்த வேண்டிய விஜய் கொடுத்தா வாங்கின்றாரு. கொடுக்க கூடாது, நம்ம பணம் அப்படின்னா கூட நீங்க வாங்க கூடாது. நீங்க வந்து அதிகாரிகள்கிட்ட சொல்லுங்க, வந்தவங்களை திருப்பி அனுப்புங்க, அவங்களை கேள்வி கேளுங்க. ரோடு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, கழிப்பிடம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லைன்னு கேளுங்க. எங்களோட மலையை உடைக்கிறாங்க, மண் அள்ளுறாங்க, தண்ணி எடுக்கிறாங்கன்னு அதை கேளுங்க. அதை விட்டுட்டு பணத்தை வாங்கிக்கின்னு அவர் சொல்றாரு. இப்போ நிறுத்திட்டாரு. இப்போ கொஞ்சம் இதே மாதிரி செஞ்சு அவர் பேசுறது தப்புங்கிறதுக்கு அப்புறம் நிறுத்திட்டாரு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்கணும்? அவர் பேச்ச கேட்கிற இளம் வாக்காளர்கிட்ட பணம் வாங்குறது அவமானமான செயல். நீங்க வந்து பணம் தான் இனி டிசைடிங் ஃபேக்டர். உண்மையிலேயே நீங்க பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமா இருக்குது. எனக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியில அந்த வாழைத்தாறு கட்டியிருக்காங்க, ஆப்பிள் தொங்க விடுறாங்க, அதெல்லாம் போய் பறிக்கும் போதே ரொம்ப வேதனையா இருக்கு. எல்லாம் நம்ம தமிழர்கள் தானே, ஏன் வந்து அவங்க தன்மானத்தை எழுந்து இப்படி போய் எடுக்கிறாங்க? யாரும் விட்டு வாழ்த்த போய் நம்ம எப்படி எடுக்க முடியும்? வாக்குக்கு பணம்ன்றது ஒரு பெரிய விவாத பொருள். அது கண்டிக்க வேண்டியது. ஊழலின் ஊற்றுக்கண்ணா அது இருக்குதுன்றத பல கட்டுரைகள் இருக்கு, நம்ம அதை மறுக்கவே இல்லை. இப்ப நம்ம தேர்தல் நெருக்கத்துல
அப்படி பணம் அதிகமா கொடுக்கறவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு அந்த நம்பிக்கையில கொடுக்குறாங்க. அதாவது எனக்கு என்ன ஒரு அதுல என்ன ஒருத்தர் 5000 ரூபாய் கொடுக்குறாரு, ஒருத்தர் 4000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அவர் எந்த கட்சி அதெல்லாம் இல்ல 5000க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறீங்க அப்படின்னு இல்ல, அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுக்குறாங்க. இது இந்த கலாச்சாரம் எதை நோக்கி போகுதுன்றேன். திமுக அது வேறு, நான் மறுக்கவே இல்ல. அது அவங்க போடுவாங்களான்னு கேக்குறீங்க. அந்த அது அந்த மனசாட்சி இருக்குல்ல. அதாவது 200 ரூபாயில ஆரம்பிச்சு 500 ரூபாயில ஆரம்பிச்சு 1000 ரூபாயில ஆரம்பிச்சு 2000 ரூபாய் ஆரம்பிச்சு இப்ப 5000த்துல போய் நிக்குது. வாங்குறவனுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கும்ல. 5000 ரூபாங்கிறது அவருடைய மாச வருமானத்துல 50% இருக்கலாம். 10,000 15,000 பணம்ன்றது ஒரு காரணியா இருக்கா இல்ல அதுவே முடிவை தீர்மானிக்கிறதா? பல இடங்கள்ல முடிவை தீர்மானிக்குது. நீங்க இப்ப சர்வே எல்லாம் இழுபறியா போகுது, யாருக்கும் தம்பிங் வின்னு கிடைக்க போகுது இல்லங்கிறது இந்த பணப்புழக்கத்தை பணத்தை இறக்கிறத அதிகமாக்கி விட்டுச்சுன்ற நான் ஒன்று ரகு. அதுல ஒரு இடம் பாருங்க, எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். இந்த பணம் கொடுக்குற விஷயத்த நம்ம 10 வருஷம் 5 வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஆனா இங்கு ஆட்சிகள் மாறி மாறி வருது. எப்போதுமே ஆளுங்கட்சி அதிகமா கொடுப்பாங்க, எதிர்கட்சி குறைவா கொடுப்பாங்கன்னு கம்ப்ளைண்ட் நமக்கு இருக்கு, விவாதம் இருக்கு. ஆனாலும் மாத்தி தானே ரிசல்ட் வந்திருக்கு. அப்ப நீங்க அதிகமா பணம் கொடுக்குறீங்க கொடுக்கலன்றது இல்லன்றத நீங்க உணரலையா? பணம் மட்டும் தான் முடிவு எடுக்கும். நம்ம அதை பத்தி டிபேட் பண்றோம். அரசியல் கட்சிகளுக்கு அது ஒரு அவசிய தேவையாயிடுச்சு. அவங்க பணம் கொடுக்காம நம்ம தேர்தலில் நின்னா தோத்துருவோங்கிற ஒரு பயத்துல, அதுவும் க்ளோஸான எலெக்ஷன், விஜய் மாதிரி ஒருத்தர் டிஸ்ரப்டர் வந்திருக்காருங்கிற போது எதுக்கு வம்பு, எதுக்கு ரிஸ்க், கொடுத்துருவோம். மக்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு போராட்டம் பண்றாங்க. இந்த அவலம் எங்கேயாவது இருக்குதா? சோ இப்ப நீங்க பாளையங்கோட்டையில பாத்துக்கிறோம், கோயம்புத்தூர்ல பாத்துக்கிறோம், எங்க ஏரியாவுக்கு பணம் வரல. தமிழ்நாடு வாக்காளர்கள் பணம் அதாவது முடிவெடுக்கும் காரணியா மாத்த தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன்னு சொன்ன திரு ஸ்டாலின் இந்த விஷயத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவங்க கட்சி என்ன பண்ணுது, ஏடிஎம்கே என்ன பண்ணுது? நம்ம மத்தவங்களுக்கு கிளீன் சிட் கொடுக்கல. நீங்க நாத்தாக்க, தாவேக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் உத்தமர்கள் சொல்ல, அவங்களுக்கு இந்த வசதி வந்தா செய்வாங்க. ஏன்னா யார் செஞ்சாலும் மக்கள் கவலைப்படுறது இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம மாநிலம் வந்துருச்சு. அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்போதும் வரும். அதை தாண்டி நம்ம இதை பேசணும், இதை அட்ரஸ் பண்ணணும். அது கட்டாயம் நம்ம பேச வேண்டியதுதான், அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனா அதை தாண்டி பணம் தான் முடிவை தீர்மானிக்கிற காரணம் மட்டுமே முடிவை தீர்மானிக்காது. பல தேர்தல்களில் எவ்வளவு பேர் பணம் கொடுத்தாலும் தோத்துருக்காங்க. பட் பல காரணிகள் இருக்கு சார். பணம் கொடுக்கறத நம்ம கண்டிக்கிறோம், அதை தடுக்கணும்னு நினைக்கிறோம், அரசியல் கட்சியில் திருந்தணும்னு நினைக்கிறோம், எல்லாம் கரெக்ட். அது நடக்காத போறது ரொம்ப அதுதான் ஊழலின் ஊற்றுக்கண். அதான் அது மறைமே கிடையாது. அது ஒழிக்கப்பட வேண்டியதுன்றதுல எந்த விதமான இரட்டை கருத்தை அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேறு காரணிகள் இருக்குது. ஒன்று அந்த கட்சியுடைய பலம் இருக்குது, அந்த கூட்டணியோட பலம் இருக்குது, அந்த கேண்டிடேட்டோட வெயிட் இருக்குது, அவன் தொகுதியில் எவ்வளோ இருக்கான்ட்டு, அவங்க சார்ந்த ஜாதி இருக்குது. அது மாதிரி பல விஷயங்கள். ஒரு வேட்பாளர் அவனுக்கு ஆளுங்கட்சிக்கு உள்ள கெட்ட பேர் இருக்கு, எதிர்கட்சிக்கு உள்ள கெட்ட பேர் இருக்கு, வேட்பாளர் நல்லவனா கெட்டவனா. பணம் இவ்வளவு விளையாடுதுங்கிறத நம்ம ஒரு சிவில் சொசைட்டி பணம் மட்டுமே முடிவு பண்ணுது நான் சொல்லல. இல்ல இப்படி பண்றது கரெக்டா? நீங்க கோயம்புத்தூர்ல ஜனவரியில ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்ட்னு சொல்லல. பட் பணம் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்காது. திமுக 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, அவங்க 150 தொகுதியில் வெற்றி பெறுவாங்க நீங்க சொன்னீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது சார்.